Hey guys, welcome to our Vision Cat Studio. My name is Jay. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. F1 வந்து F12 வரைக்கும் அந்த கீஸ் எல்லாமே ஆட்டோகேல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸ். அந்த ட்ராயிங் டூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு அது ஆப்ஜெக்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் லைஃப்பில் என்னென்ன அப்படின்னா இப்போது என்னோடய லேப்டாப் மானிட்டர் எடுத்துக்கோங்களேன். அது என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ அது வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட பென் என்னோட மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட். அதே இது சைடு வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு லைன் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் அப்போது ரியல் லைஃப்பில் நம்மளோட ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே ஒரு யூனிஃபார்மான ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த யூனிஃபார்மான ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஷேப் வச்சுருவாங்க. லைன் ஆப்ஜெக்ட், ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட், சர்க்குலர் ஆப்ஜெக்ட். அப்போது இங்கே இருக்கிற எல்லாமே என்ன பண்ணும்னா எனக்கு ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை தான் மீன் பண்ண போகுது. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸ்னு சொல்லாமல் ஆப்ஜெக்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைன் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ எல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து எல் ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா லைன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ பிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் மவுஸை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டில் வருது. ஐ மீன் எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக வருது, இல்லைனா வெர்டிக்கலாக வருது இல்லைங்களா. ஸோ என்னென்னா ஆர்த்தோ மோடு ஆக்டிவேஷனில் இருக்குது. இப்போ நான் எஃபைட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த டேரக்ஷனில் வேணாலும் என்னால் வச்சுக்க முடியும். சரிங்களா? நான் எஃபைட் ஆன் பண்ணிவிட்டு இந்த டேரக்ஷனில் எனக்கு ஒரு 100 mm 100 mm வெர்டிக்கல் கீழே ஒரு 50 mm, இந்த பக்கம் ஒரு 100, ஸோ இந்த பக்கம் ஒரு 50ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் கமெண்ட்டை விட்டு வெளியே போகணும், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 50 ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிக்கிச்சு இல்லைங்களா. இப்போ அதே இதில் லைனில் வந்து க்ளோஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். லைனை ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். செகண்ட் லைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கமெண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அங்கே சி ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போய் க்ளோஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் அதே லைனில் அண்டு ஆப்ஷன். இப்போ அதே இது கிளிக் பண்ணி இப்போ ஒரு லைனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி ஒரு ராங்கான டேரக்ஷனில் டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் எனக்கு இதாகும்னா அண்டுன்னு ஒன்று இருக்கும். அண்டுக்கு நமக்கு ஷார்ட்கட் தெரியும். கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கேயே இருக்குங்க அண்டு, யூ ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அண்டு ஆகிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் வச்சுட்டு நான் அப்படி வச்சுட்டு ஓகே. இப்போது சி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ஆப்ஷன். ஓகே. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு மெத்தடு. இப்போ அதே லைனில் கண்டினியூட்டி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போது லைனை ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் கமெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போது லாஸ்ட்டாக இந்த ஸ்னாப்பில் முடிச்சிருக்கேன். எனக்கு மறுபடியும் அதே ஸ்னாப்பில் பிடிக்கணும் அப்படின்னா லைனை ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வச்சோம்னா எனக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் மறுபடியும் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த ஸ்னாப்பில் முடிச்சோமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இந்த என்டர் கீ அப்படிங்கிறது என்னென்னா ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் ஆக்டிவேட்டில் வச்சுருந்தோமோ அதை ரீஆக்டிவேட் பண்ணணும். நான் லாஸ்ட்டாக லைன் தான் வச்சுருந்தேன். அந்த லைனை என்ன பண்ணுறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன், லைன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நான் எங்கே லாஸ்ட்டு ஸ்னாப்பில் முடிச்சனோ அந்த ஸ்னாப்பில் கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் லைனில் இந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே. ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தாலும் கமெண்ட்டை விட்டு வெளியே போயிடும். இதுதான் என்னென்னா லைன் டூல்ஸை யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி இப்போ வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஒரு மெக்கானிக்கல் ட்ராயிங் வரைகிறது, எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு ஃப்ளோர் பிளான் வரைகிறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வரைகிறது எல்லாமே நம்ம வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போயுமே கனெக்டிவாக இருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா அதே லைன் பாலிலைன் ஒரு செக்மெண்ட் வரும். அந்த லைனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே.